இந்த சஞ்சிகையானது 40 வருட வரலாற்றில் தனி மனிதனத்திலும் சமூகத்திலும் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். அது மிகையாகாது. இந்த சஞ்சிகை 40 வருட காலமாக பெண்களோட உரிமைகளை பேணி அவங்கள விடயங்களை சொல்வதன் மூலம் ஒரு சிறந்த மாற்றத்தை அவங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது. உண்மையிலே இந்த சஞ்சிகை என்னில் இஸ்லாம் பற்றிய தெளிவை ஏற்படுத்தியதோடு இஸ்லாத்த வாழ்க்கையில் இலகுவாக பின்பற்ற இயலும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தியது. இந்த சஞ்சிகை 40 வருட காலமாக மக்கள் மத்தியில் இருந்து வரக்கூடிய மூட நம்பிக்கைகளை இல்லாதொழித்திருக்கின்றது. இந்த சஞ்சிகை கடந்த 40 ஆண்டு கால வரலாற்றிலே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் ஏனைய சமூகத்தவர்களுக்கும் ஏனைய சமயத்தவர்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை, ஒரு மெசேஜை கொடுத்திருக்கின்றது. இந்த சஞ்சிகை படித்த மக்கள் முதல் பாமர மக்கள் வரை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய மொழிநடையில் வெளிவருவது இதன் சிறப்பம்சமாக உள்ளது. இந்த சஞ்சிகை நாட்டில் இந்த 40 வருஷமாக செஞ்சு வர சேவை பாராட்டுற விஷயம், மேலே வரவேற்கத்தக்க விஷயம். நான் பெருமைப்படுறேன். இந்த சஞ்சிகை சகல விடயங்களையும் உள்ளடக்கி காணப்படுறதால இன்றைக்கு 40 வருடங்களாக எல்லா மக்களும் விரும்பி படிக்கிறதுக்கு காரணமாக அமைந்தது. இந்த சஞ்சிகை 40 வருடங்களாக முஸ்லிம் சமுதாயத்தில் பல புதிய சிந்தனைகளை தோற்றுவித்துள்ளது. நாளுக்கு நாள் வியத்தகு பல மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் உலகை ஆட்டிப்படைக்கக்கூடிய சக்தியாக ஊடகத்துறை விளங்குகிறது. இந்த நவீன ஊடகத்துறையானது எமது இலங்கையின் அரசியல், பொருளாதாரம், சமூக, கலாசார மட்டங்களிலும் பல்வேறு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் அல் ஹசனாத் இந்நாட்டு முஸ்லிம்களை ஓரணியாக இணைத்துக் கொண்டு இன்று 40வது வருடத்தில் கம்பீரத்துடன் கால் பதிக்கிறது. அல் ஹசனாத் ஒரு சஞ்சிகை தொடர்ந்து 40 வருடமா வருதுன்னு சொன்னா அது ஒரு மிக பாராட்டத்தக்க விடயம். இதை இன்னும் எங்களுக்கு எழுச்சி பெற செய்யலாம். உண்மையிலே இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு இஸ்லாமிய சஞ்சிகை தொடர்ச்சியாக வெளிவாரன்ற மிச்ச ஒரு சந்தோஷமான விஷயம். இலங்கை இஸ்லாமிய தௌவா வரலாற்றில் ஒரு பாரிய மைல்கல்லாக நான் இதை கருதுகிறேன். மாஷா அல்லாஹ், நீண்ட காலம் இப்படி ஒரு அல் ஹசனாத் தொடர்ந்தா வாரண்டா அது மக்கள் மத்தியில் வரவேற்கத்தக்கதாக இருந்தபடியாக தான் இவ்வளோ நீண்ட காலம் அது கால் பதித்து நிற்குது. பல்லின சமூகம் வாழ்கிற நாட்டில் இப்படியான ஒரு சஞ்சிகை 40 ஆண்டு அதோட காலத்தை கொண்டு போனது பெரிய விஷயம். இன்னும் பல்லாண்டு காலத்துக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் துணையை கொண்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இஸ்லாமிய ஊடகத்துறையில் புதியதொரு புரட்சி பயணத்தினை ஆரம்பித்த அல் ஹசனாத் இன்று தனது 40வது வருட நிறைவில் ஆயிரக்கணக்கான வாசகர்களுடன் வெற்றி நடை போடுகிறது. உயிர் துடிப்புள்ள வீச்சும் வேகமும் கொண்ட மக்கள் நலன்களையே மூச்சாக கொண்ட சஞ்சிகையாக அல் ஹசனாத் வெளிறுவதற்கு மக்கள் இந்த சஞ்சிகை மீது கொண்டுள்ள பற்றும் அபிமானமும் மதிப்புமே மூல வளங்கள் என்பதனை அல் ஹசனாத் இந்த வேளையில் மிகுந்த நன்றியுடன் நினைவு கூறுகிறது. உண்மையில் அல் ஹசனாத்தின் பயணத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய வாசகர்கள் அல் ஹசனாத்தின் வளர்ச்சியில் செய்துள்ள பங்களிப்பு மகத்தானது. இந்த 40 வருட பயணத்திலே அல் ஹசனாத் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு அவர்களுடைய உற்சாகமும் அவர்களுடைய பங்களிப்பும் அவர்களுடைய ஆர்வமூட்டலும் மிகவுமே உறுதுணையாக இருந்திருக்கின்றன. இந்திய உபகண்டத்தின் எழுச்சி பேரலை இந்த மண்ணிலும் ஜமாஅத்தே இஸ்லாமி அமைப்பாக 1948 தோற்றம் பெற்று இலக்கு தெரியாமல் பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை முஸ்லிம்களை லட்சிய பாதையில் அழைத்துச் செல்லும் புனித பயணத்தை ஆரம்பித்தது. இந்த பயணத்தில் மக்களின் உள்ளங்களை தலை நிமிரச் செய்வதற்கு தனது பேனாவை தலைகுனிய வைத்து ஜெய்லானி சாஹிப் அவர்களின் முயற்சியில் அருள் ஜோதி எனும் பெயர் கொண்ட சஞ்சிகையாக மக்களின் உள்ளங்களில் ஒளியேற்றுகின்றது. தொடர்ந்து அது புது வடிவம் பெற்று 1958 வழிகாட்டி எனும் சஞ்சிகையாக இன்னும்
ஓர் அவதாரம் எடுக்கிறது. 1970ஆம் ஆண்டு தனது அழைப்புப் பணியை ஆரம்பித்தது அல் ஹசனாத். இதற்கு பின்னணியில் பலர் சுமக்க முடியாத சுமைகளை இரவு பகலாய் சுமந்து திரிந்தனர். இவர்களின் அர்ப்பணிப்பு இன்றும் எம்முள் உயிர் வாழ்கிறது. இவர்களில் இன்றும் அழைப்புப் பணியில் தன்னை அர்ப்பணித்துள்ள ALM இப்ராஹிம் அவர்கள் அல் ஹசனாத்தின் ஆரம்பம் குறித்த தனது நினைவுகளை இவ்வாறு மீட்டுகிறார். அல் ஹசனாத் நாங்கள் தொடங்குவதற்கு முன்பு ஜமாத் இஸ்லாமிக்கு இன்னொரு பேப்பர் இருந்தது, வழிகாட்டி என்று. 1958 ஆரம்பித்து அது சில வருடங்களில் நிப்பாட்டப்பட்டதுனால தாவாத்துறையில் பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டது. அப்போ நாங்கள் இதை நிறைவு செய்வதற்கு பல வருடங்களாக யோசித்தோம். அதில் ஜமாத்து ஒத்துழைப்போடு மர்ஹூம் அபூபைதா அவர்கள் இதில் கூடுதலான பங்கெடுத்தார். அவர் ஏற்கனவே ஒரு பிரபலமான எழுத்தாளர், பேச்சாளர். அவரோடு நானும் சேர்ந்து வேறு பலருடைய ஒத்துழைப்போடு இந்த அல் ஹசனாத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். கொழும்பில் தனது தலைமையகத்தை கொண்டுள்ள அல் ஹசனாத் சிறந்த நிர்வாக கட்டமைப்பினையும் நேர்த்திமிகு ஆசிரியர் குழாத்துடனும் செயற்பட்டு வருகிறது. ஆன்மீகம், அரசியல், பொருளாதாரம், சமூகம், கல்வி, கலை, கலாசாரம், சட்டம், நீதி போன்ற சகல துறைகளையும் அல் ஹசனாத் தன்னுள்ளே சுமந்து வருகிறது. வாசகர்களின் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப தனது கொள்கையிலிருந்து விலகாமல் அல் ஹசனாத் காலத்துக்கு காலம் மாற்றங்களை ஏற்படுத்தியும் வருகிறது. இது சமூகத்தின் சகல மட்டங்களிலும் உள்ள அனைவரும் அல் ஹசனாத்தை நேசித்து வாசிக்க வழியமைத்தது. அல் ஹசனாத்தின் வாசகர்கள் எல்லா மட்டத்தையும் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். மாணவர்கள், படித்தவர்கள், பல்கலைக்கழக பட்டதாரிகள், ஆசிரியர்கள், பல்வேறு துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, சாதாரண பெண்கள் கூட, பாடசாலை மாணவர்கள் கூட அதன் வாசகர்களாக ஆகியிருக்கின்றார்கள். எனவே சமூகத்தில் எல்லா மட்டங்களையும் சார்ந்தவர்களின் அறிவுத்தரத்தை மேம்படுத்துவதிலும் அவர்களுக்கு இஸ்லாமிய சிந்தனை பற்றி ஒரு தெளிவை வழங்குவதிலும் அல் ஹசனாத் ஒரு கணிசமான பணியை ஆற்றி வந்திருக்கிறார். ஒரு இலகு நடையில் அமைந்து காணப்படுகின்ற சஞ்சிகையாக இருப்பதன் காரணமாகவும், அதே போன்று அது தாங்கி வருகின்ற அட்டைப்படம் முதல் உள்ளே காணப்படுகின்ற கதை, சிறுகதை, கவிதைகள் போன்ற விடயங்களும் மாணவர்களை வாசிப்பதன்பால் கவர்ந்திழுக்கக்கூடியதாக